கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு யெகோவா ரோஹி என்கிற ஒரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. யெகோவா ரோஹி 23:1 நாம் வாசி கேட்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யெகோவா ரோஹி அப்படின்னா அவர் நமது மெய்ப்பராய் இருக்கிறார். ரோஹி என்றால் என் மெய்ப்பர் என்று பொருள். ஆமென். இந்த மெய்ப்பர் என்கிற வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. சோத்திரம் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா தேவாதி தேவனை இந்த மெய்ப்பனுக்கு இங்க சங்கீதக்காரன் ஒப்பிடுகிறதை நாம் பார்ப்போம். அதாவது இந்த உலகத்துல எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பேங்க் வேலை, இந்த ஐடி ப்ரொபோஷன்லாம் சொல்லுவாங்க. காலையில போட்ட சைன் பண்ண சட்டை கசங்கவே கசங்க, அது ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மெய்ப்பனுக்குரிய வேலை என்பது அப்படிப்பட்ட வேலை அல்ல. அது ஒரு மிக ஒரு கடினமான வேலை, ஒரு தாழ்மையான வேலை. அது மாத்திரமல்ல, அழுக்கு நிறைஞ்ச ஒரு வேலை தான் அந்த மெய்ப்பனுக்குரிய வேலை. அப்ப ஒரு மெய்ப்பனுக்கு இங்கே சங்கீதக்காரன் ஒப்பிடுவதற்கான காரணம், தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்க, தம்முடைய ஜனத்தை அவர் மெய்ப்பதற்காக எவ்வளவு தூரம் அவர் இறங்கி வர முடியுமோ. அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அவருடைய நாமம் யெகோவா ரோஹி. ஆமென். யெகோவா ரோஹினா அவர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறார். என்னை மெய்ப்பதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக இந்த உலகத்துல ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு மென்மையான பராமரிப்பாளர். அந்த சங்கீதம் நமக்கு இந்த சங்கீதத்தை குறித்து நீங்களே நிறைய தியானிச்சிருக்கு. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரே என் மெய்ப்பரா இருக்கிறார். அவர் யெகோவா ரோஹி என்பது அவருடைய நாமம். ஆமென். சங்கீதத்துல மன்னிக்கணும், யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 7 நானே வாக்கியங்கள்ல ஒன்னு காரியத்தை சொல்றாரு. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லப்படுது. நானே நல்ல மெய்ப்பன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்னா, ஒரு நல்ல மெய்ப்பனாக, நம்மை மேய்க்கிற, நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் சங்கீதக்காரன் பாத்தீங்கன்னா தாவீது, அவர் ஒரு காலத்துல ஒரு மெய்ப்பனா இருந்தவர். ஆனா இன்னைக்கு 23ஆம் சங்கீதத்துல அவர் தன்னை மெய்ப்பனாக அல்ல, கர்த்தரை ஒரு மெய்ப்பனாக என்ன பண்றாரு அங்கே காமிக்கிறார். அப்படின்னா அவர் என்னவா இருக்கிறாரு? ஆடா இருக்கிறார். சோத்திரம். ஆடுகளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல the most defenseless animal அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை பாதுகாக்க தெரியாது. இந்த ஆட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்ன பண்ண தெரியாது, தன்னை பாதுகாக்க தெரியாது. பெருசா மற்ற மிருக ஜீவன்கள் போல தப்பிச்சு ஓட தெரியாது. ஒரு காரியம், எதிரான ஒரு காரியம் வருமானாலும் அதை எதிர்த்து நிற்க அதுக்கு வலிமை கிடையாது. ஆட்டுக்கு எந்த விதமான வலிமையும் கிடையாது. அது மாத்திரமல்ல, பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயம் நிறைந்த ஒரு மிருகம் தான் இந்த ஆடு. எதிர்த்து நிற்க தெரியாத ஒரு மிருகம் தான் அந்த ஆடு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒரு ஆட்டை போல நான் நிக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துக்கு முன்பதாக 22ஆம் சங்கீதம். 22ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா முதல் வசனம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் பாடுவதற்கான காரணம் நீங்கள் சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது தெரியும். பல சூழ்நிலைகளால தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல, தான் சொந்த பந்தங்கள்னாலே, தேசங்களினாலே, ராஜாக்களினாலே பல சூழ்நிலைகளை தாவீது நெருக்கப்பட்டு எங்கேயாவது ஓடலான்னு சொல்லி யூதேயாவினுடைய வனாந்தரத்துல மாகோன் என்கிற பள்ளத்தாக்கின் வழியா அவன் ஓடும் பொழுது, அந்த வனாந்தரத்தின் ஊடாக போகும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இனிமே நமக்கு தப்பிக்க வழி இல்லை, ஒண்ணு போனா அந்த வனாந்தரத்துக்குள்ள போகணும். ஏன்னா அந்த மாகோன் வனாந்தரம், யூதேயாவோட வனாந்தரம், ஆங்கிலத்துல சொல்றாங்க த கில்லர் டெசர்ட்ங்கிறாங்க. இந்த வனாந்தரத்துக்குள்ள போனவன் யாரும் திருப்பி வர முடியாது உயிரோட. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்துக்குள்ள தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இந்த வனாந்தரத்துக்குள்ள நான் போனால், அந்த 22ஆம் சங்கீதத்துல நீங்க 12ஆம் வசனத்தை வாசி பாருங்க, அநேகம் காலை எழுதுகள் என்னை என்ன பண்ணிருக்கிறது? சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. பீரிகட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னுடைய சூழ்நிலையை குறிச்சு, நான் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு ஆடு போல தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில, வழி தப்பி போன சூழ்நிலையில இந்த 22ஆம் சங்கீதத்துக்கு அப்புறம் தாவீது ஒரு நம்பிக்கையோட 23ஆம் சங்கீதத்துல எழுதுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். சோத்திரம். வனாந்திரம், நான் போகிற பாதை ஒருவேளை வனாந்திரம் தான், ஆனால் எனக்கு ஒரு கர்த்தர், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நம்பிக்கை நிறைஞ்ச வார்த்தை. ஆமென். ஒரு தேவ மனுஷன் ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு, நம்ம வாழ்க்கையில 22ஆம் சங்கீதம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்து வரப்போது 23ஆம் சங்கீதம் தான். ஆமென். 22ன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கு வரப்போது 23ஆம் சங்கீதம். ரொம்ப அழகா எழுதியிருந்தார். சோத்திரம்.
இன்னைக்கு கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யறது, இந்த ஆடு போல தான் நம்மளும் இருக்கிறோம். நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஆட்டு மந்த மாதிரி போறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு ஆடு போனுச்சுன்னா அந்த ஆடு பின்னாடி எல்லா ஆடும் போகும். எதுக்கு போகுதுன்னு அதுக்கும் தெரியாது. இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்மளும் அநேக நேரத்துல எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலைகள்ல, எப்படி ஒரு காரியத்தை செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலைகள்ல, பயம் நிறைந்த சூழ்நிலைகள்ல இந்த ஆடு போலதான் நம்மளும் இருக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, யெகோவா ரோஹி, நீரே எனக்கு நல் மெய்ப்பரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் மேய்க்கிறாருங்கிறத ரொம்ப அழகா ஒரு மேய்ப்பனுக்குரிய காரியத்தை சொல்லுகிறார். 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த மேய்ப்பன் என்னை தேடி வந்தார், என்னை தப்பி வர பண்ணினார். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை என்ன பண்றாரா, தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி. முதல்ல ஆண்டவர் நம்மளை தேடுறாரு. இரண்டாவது அந்த வசனத்துல கடைசி வார்த்தை போடப்பட்டிருக்கு, நம்மளை தப்ப பண்ணுகிறார், நம்மளை தப்பி வர பண்ணுகிறார். நம்ம வசனத்தை பார்த்தீங்கன்னா, மலைகளின் நடுவில் என்னை சேர பண்ணுகிறார். 14ஆம் வசனத்துல எனக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் நம்மளெல்லாம் தேடி இந்த பர்வதமாகிய இயேசுவின் பருவம் திருச்சபையில நமக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்துல அவர் நமக்கு காயம் கட்டுகிறார். காணாமற் போனதை தேடி துரட்டுவதை திருப்பி கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்தி, நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து. ஆமென். அது மாத்திரமல்ல, 23ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனா. இந்த கடைசி வார்த்தைய பாருங்க, இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு எப்படி இருப்பார், மேய்ப்பனாய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து இவ்வளவு காரியம் பண்றார். நம்மளை தேடி வந்தார், நம்மளை தப்ப பண்ணுகிறார், நம்மை சேர பண்ணுகிறார், நமக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறார், நமக்கு காயம் கட்டுகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். இவ்வளவு காரியங்களை செஞ்சு அவரே நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலர் மேய்ப்பரா நாம் கொண்டிருக்கிறோம். ஆமென். சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசி. நம்முடைய மேய்ப்பன் யெகோவா ரோஹி எப்படிப்பட்டவர் தெரியும்? சிதறி போன அந்த ஒரு ஆட்டுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி போய் பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா ஆடுகளையும் விட்டு கூட அந்த ஒரு ஆட்டை தேடி செல்லுகிற ஒரு நல்ல மேய்ப்பன். ஆமென். நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்க அவர் பாருங்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். இந்த வசனம் தெளிவா சொல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் 13ஆம். அவன் அதை கண்டுபிடித்தால், சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று, அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்மளை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல மெய்ப்பன் உண்டு. ஆமென். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு நல்ல மெய்ப்பன், மேலான மெய்ப்பன் யெகோவா ரோஹி. இந்த நாள் முழுதும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த அந்த ரோஹி எங்க நாமத்தை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் எனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்ப்பார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடைசி வசனம் எப்படி முடியுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மாத்திரம் நமக்கு மேய்ப்பரா இருப்பாரே ஆனால் இந்த உலகத்துல எல்லா நன்மையும் கிருபையும் நிச்சயம் நம்மை தொடரும். ஆமென். மத்தேயு 6:33 வாசிக்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, மற்றவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா நீரே எனக்கு யெகோவா ரோஹி, நீரே எனக்கு நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், அவரே நமக்கு நல் மேய்ப்பராய் இருந்து நமக்கு தேவையான எல்லா நன்மையையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுமி நின்று, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா, யெகோவா ரோஹி, கர்த்தர் எங்கள் நல் மேய்ப்பர் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே, அவர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து ஆண்டவர் எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ரோஹி, யெகோவா ரோஹி, எங்கள் நல் மேய்ப்பரே, எங்கள் நல் மேய்ப்பரே, உங்கள் நல் மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் வழி தெரியாத ஒரு ஆட்டை போல இருக்கிறோம்,
ஆண்டவரே, எங்களுக்கு முடிவெடுக்க தெரியாத சூழ்நிலைகளில, நாங்க தடுமாறுகிற சூழ்நிலைகளில ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல் மெய்ப்பர் உண்டு அப்பா. ஒரு சக்தி வாய்ந்த மெய்ப்பர் நமக்கு உண்டு. ஒரு மென்மையான பராமரிப்பாளர் நமக்கு உண்டு அகப்பனே. அதைத்தான் வசனம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்றான், அவர் எனக்கு நல் மெய்ப்பரா இருக்கிறதப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து தகப்பனே எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கொடுத்து நடத்துவீரா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.